Hello viewers, நீங்க பார்க்க போறது Attack on Titan episode 84 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல எலனா ஒரு கதை சொல்றேன்னு ஆரம்பிச்சால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அவன் ஒன்னும் பிளாஷ்பேக்குக்கெல்லாம் போக மாட்டான். ஏன்னா ஆல்ரெடி 2000 வருஷம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ போட்டு கொடுக்க போறான். அதாவது ரெய்னர் செவுத்த உடைச்சான் தெரியுமா? அந்த டைமுங்கும் போது எத்தனை எல்டியன்ஸோட உயிர் போச்சோ அது ஒரு கொடூரமான சம்பவம்னு வைங்களேன். ஆனா அந்த டைம் ஆனிக்கு தெரிஞ்சு சர்வை காப்ஸ்ல ஒரு மெம்பரோட உயிர் போச்சு. சொல்ல போனா இவங்க தான் அவனை கொன்னாங்க. ஸ்டோஹஸ்டிஸ்டிக்லயும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. அப்கோர்ஸ் இப்போ அதே விஷயம் தான் பாரடைஸ் ஐலாண்ட்ல இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே நடந்திருக்குது. அதாவது அடுத்தடுத்து எப்படி எல்லாம் செத்தாங்க அப்படிங்கறத சொல்லி காட்டுறான். அப்புறம் அர்மீனை பார்த்து புகழ்ந்து தள்ளுவான். அவன் ரொம்ப சென்சிபிளான ஒரு டீசென்டான பர்சன். ஆமா, ஆனா நீ எரனை காப்பாத்த வரும்போது மிலிட்டரி போட்ட அந்த அளவுக்கு பயங்கரமா பிளாஸ்ட் பண்ணி கொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கருணையே இல்லாம நிறைய பேர்த்து கொண்டுட்டேன் அப்படின்னு உடனே அவளுக்கு கவலையா இருக்கும். அதாவது இவளை சொன்னாங்கல்ல, நீ இந்த மாதிரி தப்பு பண்ண அந்த மாதிரி தப்பு பண்ணன்னு, அதனால இவ மத்தவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி காட்டுறான். சிவிலியன்ஸை கொண்டு நீ கொண்டிருக்க அப்படின்னு ஒன்னு அவன் ரொம்ப சோகமாவான். மிச்சவங்களை பத்தி சொல்லவா வேணும்? லிபரியோல வச்சு கையில கிடைக்கிறவங்க எல்லாத்தையுமே வெட்டி வீசினாங்க. மெயினா நம்ம மிகாசாவும் கோனியும். அதே நேரம் ஜீனு கார் டைட்டனை கொல்லணுங்கிறதுக்காக ஃபால்கோவிய தண்டர் ஸ்பியரை வச்சு நீ கொன்றுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆமா, நம்ம பையன் லான்ச் பண்ணுவான், ஆனா மிஸ் ஆயிருக்கும். அப்படி பார்த்தா நீயுமே ஒரு கொலகாரம் தான். அடுத்து நம்ம கேபி. இந்த வயசுலயே அவ சாஷாவை சுட்டு கொண்டிருக்கா. சாஷா சொல்ல போனா ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கே அவ சாகும்போது கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நீங்க எல்லாருமே அவளை ஒரு ஃபேமிலியா தான் பாத்தீங்க. எப்போ இவங்க எல்லாம் ட்ரைனிங் காப்ஸ்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாங்களே அப்போல இருந்தே உங்களோட சோகம் வெறுப்பு கடுப்பு எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது என்னோடதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்ட்டு அவ பாட்டுக்கு பேசிட்டு இருப்பா. நம்ம ஜீனு கண்டுக்காம, பரவாயில்ல ஹாஞ்சி, நீங்க கொடுத்த சூப்பு சூப்பரா இருக்குதுமா, இன்னும் கொஞ்சம் கிடைக்குமான்னு வேற கேட்பானா. இன்னும் நிறைய இருக்குதுன்னு வாங்கி ஊத்தி கொடுப்பான். அதுக்கப்புறம் எலனா கிட்ட ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ எங்களுக்குள்ள இருக்க வன்மத்தெல்லாம் வெளியில கொண்டு வந்திருக்க. இதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் நிம்மதியா வேலை பார்ப்போம். ஏன்னா வெளியில சொல்ல முடியாம கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குது. ஆமா, நீயும் தான் உன் ஃப்ரெண்டையே சுட்டு கொன்னியே, அதெல்லாம் எந்த கணக்குல சேர்க்கிறது? கடைசியில பாரு, நீ இவ்வளவு பிளான் போட்டு எல்லாமே ஃபெயிலியர் ஆயிருச்சு. இப்போ சாகறதுக்கு ரெடியா இருக்க. எவ்வளவு அக்கறையா நான் சொல்றேன் பாத்தியா அப்படின்னு உடனே எலனா சிரிச்சுக்கிட்டே, ஓ சாரி, நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ட்டு இப்ப ஏத்தி விடுவா. உங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவனோட பேரை கூட நீங்க சொல்லிருக்கீங்க. ஐ திங்க் அவன் பேரு மார்க்கோ, கரெக்டா அப்படின்னு உடனே நம்ம பையன் அப்படியே சைலண்ட் ஆவான். ஏன்னா அவன் எப்படி செத்தானே தெரியலன்னு எல்லாம் கவலையில இருந்தாங்கல்ல. ஆனி அந்த டெத்ல இன்வால்வ் ஆயிருக்கான்னு தெரியும். என்ன பண்ணா ஏது பண்ணான்னு அவகிட்ட நீங்க கேட்டீங்களா? அவன் உண்மையான சாவுக்கு காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஆனியே சோகமாயி உண்மையை சொல்லிடுவா. நான் தான் அவனோட மேனுவர் கியரை எடுத்தேன், அதனாலதான் அவன் டைட்டன்ட்ட மாட்டி செத்தான்னு உண்மையை சொல்லிடுவான். உடனே ரெய்னர், ஆனி மேல எந்த தப்புமே இல்ல, அவ என்னோட ஆர்டரை ஃபாலோ பண்ண, அவ்வளவுதான். நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவளை தப்பு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நானும் பெர்டோல்ட்டும் சீக்கிரட்டா பேசிட்டு இருந்ததை அவன் கேட்டுட்டான். இதனால எங்களை பத்தி வெளியில தெரிஞ்சிருமோன்னு பயந்துதான் அவனை சைலண்ட் ஆகிறதுக்கு வேற வழி இல்லாம டைட்டனை வச்சு கொண்டுட்டோம். அதுவும் எப்படின்னா ரூஃப் டாப்ல வச்சு நான் அவனை அமுக்கி புடிச்சுக்கிட்டு ஆனி கிட்ட அந்த மேனுவர் கியரை எடுக்க சொன்னேன். அவ ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொன்னா, ஆனா ஃபோர்ஸ் பண்ணி நான் எடுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் அவனால அசைய முடியாம அங்கேயே மாட்டிட்டான். டைட்டன் வந்து தின்றுச்சு. இதான் நடந்த சம்பவம். ஜீனு ரொம்ப கவலையா, அவன் சாகருக்கு முன்னாடி மார்க்கோ ஏதாச்சும் சொன்னானா அப்படின்னு உடனே, ஆமா சொன்னான், நம்ம இத பத்தி பேசுறதுக்கு கூட நீங்க டைம் கொடுக்கலையே அப்படின்னு சொன்னான உடனே ஜீனு எல்லாத்துக்குமே பயங்கரமா கடுப்பாவும். உடனே எலனா கிண்டல் பண்ணுவா. இந்த மாதிரி சம்பவத்துக்காண்டி தான் நம்ம எல்லாருமே மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா இப்போ இந்த விஷயத்த எல்லாத்தையுமே கேஷுவலா பேசிட்டு இருக்கோம். இதை இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா? அதுவும் கேம்ப் ஃபயர் போட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்குது இல்ல? ஃப்ரெண்டு செத்ததை இப்படித்தான் என்ஜாய் பண்ணுவியான்னு செம்மையா ஏத்தி விடுவா. இந்த ரெய்னரும் சும்மா இல்லாம, நான் மார்க்கோவை டைட்டன் சாப்பிட்டதை என் கண்ணால பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏன் அந்த டைட்டன் மார்க்கோவை கொன்னுச்சுன்னு கடுப்பாயி அதே டைட்டனை நான் கொலவெறியில கொன்னேன், அதுவும் மார்க்கோக்காக தான் அப்படின்னு ஒன்னு ஹாஞ்சி எல்லாம் ஷாக்காவா, என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான்னு. உடனே ஜீனு, அப்போ நீ பண்ணது தப்புன்னு உனக்கு கில்ட் ஆகி நீ இந்த மாதிரி பண்ண, கரெக்டா அப்படின்னு கேட்டா ரெய்னர் அப்படியே நடுங்கிக்கிட்டே, என்னை யாரும் மன்னிக்க வேண்டாம், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அப்பதான் ஜீனு பாஞ்சு வந்து ரெய்னர் மூஞ்சில ஒரே அட்டி திருச்சு போய் விழுவான். அதோட விடல, அவன் மேல ஏறி உட்கார்ந்துட்டு, என்ன அடிங்கிறீங்க, ஃபர்ஸ்ட் அடி வச்சுட்டு ரெண்டாவது அடி வைக்கும் போதே அவன் முன்னாடி இருந்த பல்லெல்லாம் செதறிடுச்சு, மூக்கு உடஞ்சிருச்சு. அவ்வளவு வெறியில அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் கேப் விடாம பொங்குன்னு இன்னும் 2 அடி விழும். இன்னும் கொஞ்ச நேரம் அடிச்சானா போதும், தலையே உடஞ்சு போயிடும். அப்படி அடிச்சு உடைச்சிருப்பான். அதுக்குள்ள அர்மீனும் கோனி வந்து தடுத்துருவாங்க. என்ன விடுங்கடா, இவனை நான் கொல்லாம விட மாட்டேன்னு ஓங்கி ஒரு மிதி வைப்பான். இடையில கேபி வந்து தடுக்கிறேன்னு அவளுக்கு சரியான அடி. அது நம்ம பயலுக்கே கஷ்டமாயிரும். அதுக்கப்புறம் அவ ரொம்ப ஃபீல் பண்ணி, எங்களோட ஆசையை இந்த பாரடைஸ் ஐலாண்ட்ல இருக்க எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே கொல்றதுதான். எதுக்குன்னா அப்பதான் இந்த உலகம் எங்களை மன்னிச்சு ஏத்துக்கும். அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணோம். இந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லாத்தையுமே நாங்க டெவில்ஸா நினைச்சோம். பட் இப்படி இருக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப நாங்க பண்ண வேலைக்கு தான் லிபரியோல இருக்க எங்க அம்மா அப்பான்னு எல்லாருமே சாக போறாங்க. சொல்ல போனா நாங்க பண்ண தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்கன்னு அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பான். இத்தனைக்கு அவன் மிதிச்ச மிதியில அவளுக்கு பயங்கரமா வயிறு வலிக்குது. ஆனாலும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவா. எனக்கு தெரியுது இந்த மாதிரி நிலைமையில இப்படி பேசுறது தப்பு தான். ஆனா எங்களுக்கு இதை விட்ட வேற வழி இல்ல. நம்ம சண்டை கட்டிட்டே இருந்தோம்னா இன்னும் சண்டை தான் போடணும். எங்க குடும்பத்தை காப்பாத்த எங்களுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை. ப்ளீஸ் எங்களுக்காண்டி ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரொம்பவும் கெஞ்சுவா. ரம்லிங் எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருவானா பாருங்க. இதுக்கு மேல எப்படி ஜீனால கோவப்பட முடியும்? அவன் பாட்டுக்கு திரும்பி காட்டுக்குள்ள போவானா. எங்கடா போறேன்னு கேட்டா பேச மாட்டான். அடே செகண்ட் ரவுண்டு கேட்டியே, ரெடியா இருக்கடா வேணுமான்னு கேப்பா. அதையும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போயிருவானா. கேபிக்கு ரொம்பவும் கவலை ஆயிரும். நம்ம கேட்டது எல்லாமே வேஸ்ட், அவர் போயிட்டாருன்னு. மகத்துக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. சொல்ல போனா அவருக்கே இப்ப கேவலமாயிருச்சு. ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு இவ்வளவு மெச்சூர்டா பேசுறா, வளர்ந்த நம்ம எல்லாம் இப்படி இருக்கமேன்னு. லெவி எந்திரிச்சு பார்த்துட்டு என்னடா கத்திட்டு கிடக்குறீங்க அம்மா. எங்க ஜீன் பாத்தீங்கன்னா தனியா காட்டுக்குள்ள உட்காந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட் எல்லாம் நல்லா தூங்குறாங்க. காலையில ஆகுது. கேபிய நம்ம ஜீன் வந்து எழுப்புவான். என்னாச்சு நம்மள வந்து எழுப்புறாருன்னு பாத்துட்டு இருக்கும் போதே நமக்கு டைம் ஆயிருச்சு, சீக்கிரம் வாங்க போலாம்பா. அப்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களான்னு கேட்டா அதுல என்ன டவுட், வாங்க போலாம்பா. அதுக்கப்புறம் சட்டையை பிடிச்சி ஏந்துடுறா நாயா, எவ்வளவு நேரத்துக்கு தூங்குவேன், அதான் உனக்கு ஃபுல்லா ஹீல் ஆயிருச்சுல்ல, அப்புறம் என்னடா உனக்கு தூக்கம் வெங்காயம், வாடான்னு சொல்லி எழுப்பி கூட்டு போவாங்க. போறப்போ ஜீன் வந்து கேபி கிட்ட மன்னிப்பு கேட்பான். ஏன்னா ஓங்கி உதச்சிட்டான்ல அவளை. இப்போ ஓகேவான்னு கேட்டா பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கேன்பா. அப்புறம் ரெய்னர் கூப்பிட்டு நல்லா கேட்டுக்கிறா வீணா போனவனே, உன்கிட்ட நான் எந்த மன்னிப்பும் கேட்க மாட்டேன், ஏன்னா நீ பண்ண காரியம் அப்படிம்பானா. அது பரவாயில்ல எனக்கே தெரியும்பா. உடனே ஆனி என்னை எதுவுமே சொல்லையான்னு கேப்பா. ஏன்னா அவளுமே தானே தப்பு பண்ணியிருக்கா. சோ இப்படியே இவங்க பேசிட்டு போகும்போது திடீர்னு கார்டைட்டன் அடிச்சு புடிச்சு இடையில வரும். என்னடான்னு கேட்டா பெரிய பஞ்சாயத்து. இவங்க ஹார்பருக்கு போய் அங்கிருந்து அந்த ஏர்ஷிப்பை எடுத்துட்டு இறன தடுக்க போலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனா இப்ப ஏகரிஸ்ட் ஆளுங்க பூரா அங்க வந்து ஹார்பரை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டானுங்க. அவனுங்க எப்படி இவங்களுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா அவங்க ட்ரெயின் வழியா வந்திருப்பானுங்க. வந்தவனுங்க சும்மா வரல, இப்ப இருக்க அந்த பவர்ஃபுல்லான கியர்ஸ் இருக்குல்ல அதை வச்சிருக்கானுங்க. அதுவும் தண்டர் ஸ்பியரோட. அவனுங்களை தாண்டி போறதெல்லாம் வாய்ப்பே இல்லாத காரியம். அதுக்கப்புறம் கியோமியும் அங்கதானே இருக்கா. அவளை அந்த பிளாக் பைய கன் பாயிண்ட்ல நிப்பாட்டி வச்சிருக்கான். என்கிட்ட இருந்து நீ எங்கேயுமே தப்பிக்க முடியாதுன்னு. சரி இனி இதுக்கப்புறம் நம்ம ஆளுக இறன தடுக்கிறதுக்காக இவங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சு ஏர்ஷிப் எடுத்துட்டு போறாங்களா இல்ல வேற ஏதாச்சும் கோக்குமாக்கு வேலை பண்ண போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.